எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. ஒரு பாப்பா ஜெபம்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இறை அருள் தர வேண்டி இந்த மங்கள ஒளியேற்றும் நிகழ்வில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இன்று இந்த விபிஎஸ்ஸின் இறுதி நாளில் நம் குழந்தைகளுக்காக ஜெபிக்க இருக்கும் நம் பாசமிகு அருட்தந்தையர்கள் பால்ராஜ் மற்றும் இரண்டாம் திரியை நம்மை வாசத்துடனும் நேசத்துடனும் வழிநடத்தும் நம் பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்ட்ரோ ஏற்றுவார். அதனைத் தொடர்ந்து நம் குழந்தைகளுக்கு இறை அன்பில் சாயலிலும் வளர்த்த நம் பிபிஎஸ்ஸின் ஆசிரியர்களின் சார்பாக ஆசிரியர் திருமதி குளோரியா, திருமதி எலிசபெத் தயாளன் மூன்றாம் திரியை ஏற்றுவார்கள். நான்காம் திரியை நம் அனைத்து குழந்தைகளின் பெற்றோர்களின் சார்பாக திருவாளர் மாதவன், திருமதி பிரியா ஏற்றுவார்கள். ஐந்தாம் திரியை அனைத்து குழந்தைகளின் சார்பாக ஜெர்விஷ், கெனிஷா, மெட்டோனா ஏற்றுவார்கள். ப்ரோ, இன்னைக்கு தான் நம்மளோட விபிஎஸ் நிறைவு நாளும் மறைக்கல்வி ஆண்டு விழாவும் கொண்டாடுறோம் ப்ரோ. ஓ அப்படியா ப்ரோ? எப்படி ப்ரோ ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னா? ப்ரோ, எப்போவுமே இறைவணக்க பாடலோட தான் ப்ரோ நம்ம ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ, ஆனால் எப்போவுமே மனுஷங்க தான் ப்ரோ பாடுறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா ப்ரோ? ப்ரோ, புனிதர்கள் வந்து இறைவணக்க பாடல் பாடி பார்த்துருக்கீங்களா? இல்லையே ப்ரோ. இப்போ பார்ப்பீங்க பாருங்க. ஓகே ப்ரோ, பார்க்கலாம்.
சொல்லும். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் தெய்வமாய் இருந்தவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஆடிய நம் புனிதர்களுக்கு நன்றி. மைக்கேல் ஜாக்சன் ஆடி பார்த்திருப்போம், பிரபுதேவா ஆடி பார்த்திருப்போம், ஏன் இன்னும் நிறைய பேர் ஆடி பார்த்திருப்போம். ஆஹா, அவங்க லெவலுக்கு இல்லைனாலும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண வராங்க நம்ம விபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். வரும் தலைமுறை நன்றாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம் வருங்கால தலைமுறை இறை பிரசன்னத்தில் வளர இந்த ஆண்டு நடைபெற்ற விடுமுறை விவிலிய பள்ளி 2024 மற்றும் மறைக்கல்வி ஆண்டு விழாக்களை நிறைவாக ஆசிர்வதித்து நம் குழந்தைகளை இறை பிரசன்னத்தில் நிறைந்து நம் இறைவனை சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். அடுத்ததாக மறைக்கல்வி மற்றும் விடுமுறை விவிலிய பள்ளி சீருடனும் சிறப்புடனும் அமைந்திட திட்டங்களை வகுத்து கொடுத்த எங்கள் பாசமிகு பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் ஆண்ட்ரூ அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இவ்விழா மேலும் மெருகூட்டப்பட்டு எம் பங்கு முழுவதும் பிரகாசத்துடன் ஜொலிப்பதற்கு காரணம் இங்கு நம் அழைப்பை ஏற்று வந்துள்ள புதிய குருக்களான ரெவரண்ட் ஃபாதர் நவீன் ஆண்டனி, ரெவரண்ட் ஃபாதர் டினாட்டோ, ரெவரண்ட் ஃபாதர் பால்ராஜ் அவர்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறேன். கடந்த 10 நாட்களாக எம் பங்கு குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் ஆடல்கள், பாடல்கள், விவிலிய விளையாட்டுகள், விவிலிய போட்டிகள் மூலமாக சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் இருக்க மிகவும் சிரத்தை எடுத்து உழைத்த பிரதர் அஜிட்டோ அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியாக எங்கள் பங்கில் என் நிகழ்வாக இருந்தாலும் பங்கு தந்தைக்கு பக்கபலமாக இருந்து ஆலோசனைகளையும் ஒத்துழைப்பையும் நல்கும் எங்கள் அன்பிய பொறுப்பாளர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் மறைக்கல்வி மற்றும் விபிஎஸ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் எம் பங்கின் இளையோர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம் பாசமிகு பங்கு தந்தையின் சார்பில் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி. 2 முதல் 3 வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் அவரோடு இருந்தார். அவர் பலியாகவே அனைத்தும் உண்டாயிற்று. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாக்கப்படுவதில்லை. மத்தேயு அதிகாரம் 18 இறைவசனம் 20. 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்ன உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் அதிகமா ஞானத்தை வளர சரி, பைபிள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க, ஆண்டவருடைய குழந்தைகளாக வாழ்வதற்காக சரி. இப்படி நம்ம வந்து பல ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வச்சிருப்போம். இதா இருக்கும் உட்காரு ப்ரோ. எக்ஸாம் ஆலியா நல்லா பிரிச்சு போடியா. சாரி சார் வர வருது. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். சரி எல்லாம் உட்காருங்க. நான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பேன், நல்லா படிச்சுட்டு எழுதுங்க. ஓகே சார். எல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பேப்பரு, ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்காங்க.
நான் உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணிருப்பேன். எழுதுங்க. விட்டடிங்க அதிக பார்த்து எடுத்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட், படிக்கல நம்புறேன். பேப்பர் வாங்க வரேன். பேப்பரை கொடுறா. 1 மினிட் சார். பேப்பரை கொடுங்க சார். பேப்பரை கொடுங்க சார். தரமாட்டேன் சார். பேப்பரை கொடுங்க சார். 35 மார்க் முக்கியம் சார். 35 மார்க் 35 மார்க் 35 கிளம்பிட்டாரா? வா ப்ரோ, போலாம் ப்ரோ. ப்ரோ எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? ப்ரோ எல்லாம் ஆதி கையில் தான் ப்ரோ. சாரா சார் ஆதி பாஸ் ஆயிடுவாடா? ப்ரோ ஏன் ப்ரோ பார்த்துக்கலாங்கிற? உன்னை நம்பி தான் இருக்கோம். பாஸ் ஆக்கி விட்டுருவே இல்லை. ப்ரோ பாஸ் ஆகணும்னா உன்னை என்ன போட்டு மிதிப்போம் ப்ரோ. கேமரா ஓகே பாய். எக்ஸாம் ரிசல்ட் என்ன ப்ரோ? நான் ஜாலியாக இருக்கேன். ஆதி பாஸ் ஆயிடுவான், நான் பாஸ் ஆயிடுவேன். இருக்கு ப்ரோ, எனக்கு கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவேன். கன்ஃபார்மாக 80க்கு மேலே எடுத்துருவேன். எவ்வளோ பார்த்தியா? பாஸ் ஆயிட்டியா? ஃபெயில் எங்க வீட்டுல சந்தோஷம் என் கண்ணு முன்னாடியே நிக்காத, வீட்டை விட்டு வெளியே போ. இதத்தான் எதிர்பார்த்தேன். கூட வா, அவனை பாத்துக்கிறேன். எனக்கு என்ன ஒரு வழியே தெரியல. அச்சோ, இவரு பயங்கரமானவளாச்சே. நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா நான் வீட்டை விட்டு வெளில தோண்டிட்டே இருப்பாரு. நீ வாழ்றதெல்லாம் வாழ்க்கை, நீங்க வாழ்றது நிரந்த வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை. நீங்க எப்படி வாழும் சொல்லிட்டு மட்டும் இல்லை, நம்ம கடவுளாக வாழ்ந்து காமிச்சிருக்காரு. ஓகே ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். உட்காரு இடத்துல உட்காரு. சிடம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்தந்தையர்களே, அருட்தந்தை பால்ராஜ், அருட்தந்தை நவீன் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்களே, குழந்தைகளே, அருட்சகோதரர்களே, அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
பின்னாடி வந்து சித்ரா ஃபாதர் லாரன்ஸ் வந்திருக்கிறார். ஃபாதர் வெல்கம் ஃபாதர். கை தட்டி கொஞ்சம் வரவேற்பா. எஸ், உட்கார் 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 உட்கார், தட்டி உட்கார். ஸ்கூலில் கூட நம்ம படிக்கிற ஸ்கூலில் கூட நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. பேசுறது உட்கார். ஸ்கூலில் கூட நம்ம படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சான்ஸ் கிடைக்காது. ஆனால் இங்கே நாங்கள் மெயினாக வச்சுருந்த கருத்து எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுக்கணும். ஆனால் இங்கே ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. யாருக்கு மிஸ் ஆகிடுச்சு? நீங்கள் சொல்லுங்கள். டீச்சர்ஸுக்கு கூட டான்ஸ் ஆடல. இன்னைக்கு 12 நாள் ஆடினாங்க. அவங்களோட அவங்களாம் ஒன்றாகிட்டாங்க. அவங்க நான் வந்து என்னை எண்ணி பார்ப்பேன். அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு டீச்சர்ஸ் ஆசிரியர் வந்து மாணவர்களோடு சேர்ந்து ஐக்கியமாகி அவ்வளவா அவங்கள ஊக்கப்படுத்தினாங்க, உற்சாகப்படுத்தினாங்க. அதற்கு சிறப்பாக ஆசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரதர் நமக்கு வந்து கடைசி நேரத்தில் தான் கிடைச்சார். முதல்ல அவர் கிடைக்கல. அவர் வேறொரு பங்குல இதே போல் விபிஎஸ் கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் தான் நமக்கு வந்தார். ஆகவே அழைத்ததும் உடனே வருகிறேன் என்று சொல்லி நம்ம வந்து பிரதர் அஜிட்டோ சேவியர், அவர் பேர் அஜிட்டோ சேவியர், அவருக்கு நம்முடைய சிறப்பான பாராட்டுகளையும் அவருக்கு போதும் நீங்கள் நாளைக்கு வந்து தள்ளிட்டு இருக்கீங்க. அவ்வளோ அவ்வளோ உற்சாகத்தில் இருக்கிறாங்க. 12 நாள் அவங்களுக்கு வந்ததுன்னு தெரியல. இன்னைக்கு ப்ராக்டிஸ் 9 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. 7:30 மணிக்கே வந்துட்டாங்க. நிறைய பேர் 7:30 மணிக்கே வந்துட்டாங்க பிள்ளைங்க. உண்மையிலேயே குழந்தைகள் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்கள வந்து ஒரு சோடை போட விடாமல் அவ்வளோ ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி காலையிலேருந்து 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இழுத்து பிடிச்சி வச்சு அற்புதமாக அவங்க வழி நடத்தினார். அவருக்கு ஏற்கனவே விபிஎஸ் கிளாஸ் நடத்தி நிறைய அனுபவம் இருந்ததுனால சிறப்பாக இந்த வருஷம் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சகோதரர் கிடைத்தார். அவரை நாம் நல்ல வழியில் பயன்படுத்தணும். நீங்களும் பயன்படுத்திக்கிட்டு நான் நம்புகிறேன். டீச்சர்ஸும் அவர் நல்லா பயன்படுத்திட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி தானே? அதனால் மீண்டும் ஒரு முறை இதற்கு நல்ல கடவுள் எழுதி நம்ம வாலண்டியர்ஸ் ஒரு 7 பேர் இருந்தாங்க. மிக மிக சிறப்பாக நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அற்புதமாக உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள், நன்றிகளை இந்த வேலையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மழை வெளியே பெஞ்சிட்டு இருந்தது. உடனே டக் டக் டக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மழை பெய்தா இப்போ நின்று போச்சாங்க, நின்றுச்சு. நம்மளை பயமுறுத்தி உள்ள தட்டுறதுக்குன்னே மழை வந்துச்சு போட. எல்லாரும் காலையிலேருந்து குழந்தைங்களாம் ரொம்ப சீரியஸாக ஜாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி மழை வரக்கூடாது ஆண்டவரே, ஒரே ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு மேலே அடித்தா போதும், அது வரைக்கும் வரக்கூடாது அப்படின்னு ஜாப் பண்ணிங்களா காலையில். இருந்தாலும் பரவாயில்ல. அதனால் ஒன்றும் பரவாயில்ல. ஒன்றும் கடவுளுக்கு நம்ம நன்றி. நிகழ்ச்சியாச்சு நேற்றோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சேன். இன்றைக்கி மத்தியானம் பார்த்து அதே மாதிரி நான் வெளியே வரேன். கரெக்டாக அந்த பாப்பா வருது. வந்து ஃபாதர் சாப்பிட்டீங்களா ஃபாதர் அப்படின்னு கேட்டுச்சு. 2வது நாளும் ஒரு இன்பம் வந்துருச்சு. அதுவே நல்லா ஒரு கை தட்டி நான் சொல்லிகிட்டே இருக்கேங்க. ஆட்டிடியூட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். ஆட்டிடியூட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். என்ன அழகான ஆட்டிடியூடை அவங்க பெற்றோர்கள் வளர்த்துருப்பாங்க. அந்த பெற்றோருக்கு சிறப்பான பாராட்டுகள் தெரிவிக்கணும். நல்ல விஷயம். நல்ல தட்டுங்க. தமிழ் பழமொழி இருக்குல்ல, 5ல் வளையாதது 50ல் வளையாது. இந்த 5 வயசுக்குள்ள நீங்க என்னென்னலாம் இந்த குழந்தைங்களுக்கு ஊட்டுறீங்களோ அதுதான். இந்த நல்ல பண்பை கற்றுக்கிறது பாப்பா, அதை விட்டுறாதீங்க, அப்படியே தொடர்ந்து இருக்கணும். வெரி குட் பாப்பா, தேங்க்யூ. ஆகவே இந்த விபிஎஸ்னுடைய கதாநாயகன் அப்படின்னா பிரதர் தான், பிரதர் அஜித்.
அவர் பேர் எழுதுனதே என் பேரெல்லாம் எழுதாதீங்க அப்படின்னாரு. அப்போ அவரை விட்டு போட்டு நான் தனியாக உட்காந்து டீச்சர்ஸ்கிட்ட பேசி எழுதி சொல்லணும். அது அவருக்கு நம்முடைய மரியாதையை நாம் தெரிவிக்கணும், அவரை கௌரவப்படுத்தணும். நமக்காக இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து டெய்லி ராத்திரி 12 மணிக்கு தான் படுப்பார். அந்த வீடியோ இதெல்லாம் இவங்ககிட்டலாம் கேட்டு வாங்கி கிளிப்பிங்லாம் போட்டு கரெக்டாக இது பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தேன் இல்லையா, அது வந்து இவர் உட்காந்து டெய்லி நைட்டு உட்காந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்பார். நான் 2 நாளாக அவரோட சேர்ந்து நானும் தூங்கல, 12 மணிக்கு மேலே தான் படுத்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கமிட்மெண்ட், அது நம்ம செய்யணும்னு நினச்சா செய்யணும். நம்ம பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதம் செஞ்சார். அவர் படிக்கிற இடத்துல கூட அவர் தான் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர். எல்லாம் எதுக்கு சொல்கிறதுன்னா உங்களுக்காக நீங்களும் அந்த லெவலுக்கு உயரணும். எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம பங்குலேருந்து நிறைய தேவாலயத்தில் வரும், நிறைய சிஸ்டரை பார்த்தோம், நிறைய ஃபாதரை பார்த்தோம். இந்த குழந்தைங்க வருங்கால திருச்சபையின் தூண்கள்னு சொன்னல, அதுக்கு நல்ல ஒரு பேஸ் விதைத்திருக்கிறாங்க. அந்த விதைப்பந்தை பற்றி சொல்லாமல் விட்டுட்டீங்க அறிக்கையில். ஆமாம், மிஸ் பண்ணியாச்சு. விதைப்பந்து ஒன்று ரெடி பண்ணி எல்லாம் உங்கள் கோயில் சுற்றி பூ விதை இந்த குழந்தைங்கள்லாம் பதிச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா செடி வந்து பூ வரும், நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு அந்த உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தினார் பார்த்தீங்களா, அதுக்கு அவருக்கு சிறப்பான பாராட்டுகள்.
Teachers excited. Amen.